Hi friends, welcome to Ragas, and friends. இன்னைக்கு வீடியோல மிஞ்சிய சாதத்துல ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்றதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு சாதம் மீதியே இருக்குங்க. அதாவது மத்தியானம் வச்ச சாதத்துல நான் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பண்ண போறேங்க. சப்போஸ் நீங்க பழைய சாதம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லா நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. அதாவது நம்ம உப்புமா செய்கிற ரவையை சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2-3 தடவை திருப்பி விட்டு அரைச்சி எடுத்தாலே போதும். அதாவது இந்த சாதமும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தை வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். இப்போ இது நம்மளுக்கு திக்காக இருக்காது. இது கூட நம்ம இப்போ அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம அதாவது குட்டி குட்டியாக போண்டா போடுற அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வில் வாணலியில் எண்ணெய் வச்சிடலாங்க பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போண்டாவாக போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ உள்ளார மாவு கொஞ்சமாக தான் இருக்கும், வெளியில் ஃபுல்லாக நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு கிள்ளி நம்ம போட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆயிரும். நல்லா 2 தடவை திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பராக காரமாக இருக்க மாதிரி ஒரு சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெளியில் மொறுன்னு இருக்குது, உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். மீதியான சாதத்தில் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி